மக்களுக்கிடையே பத்திரிகை துறை சரியாக செயல்படுகிறா என்று நினைக்கிறீர்களா? பத்திரிகை துறையா? ஆமாம். நம்ம பத்திரிகை படிக்கிறது கிடையாது, தொலைக்காட்சி அதில் செய்தி தேடி பார்க்கறது இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கையில் இருக்கக்கூடிய ஃபோனில் வரக்கூடிய செய்திகளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் அவங்கள மட்டுமே நம்ம குறை சொல்லாமல், நியூஸ்னால் எப்படி இருக்கணும், தே ஷுட் பிரிங் யூ இன்ஃபர்மேஷன். அதை ஒரு பயஸாக மாற்றி உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய பத்திரிகைகளை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கி பத்திரிகை துறைக்கு நிறைய அச்சுறுத்தல்கள் இருக்குது. ஒன்று, யாரும் பார்க்குறதில்ல, யாரும் படிக்கிறதில்ல, பத்திரிக்கை விற்கிறதில்ல, நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. அதையும் தாண்டி இதை தான் போடணும், இதை போடக்கூடாது அப்படின்னு அழுத்தங்களும் இருக்குது. இதுக்கு இடையே தான் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நான் அதை தாண்டி நம்மளும் அதுக்கு ஒரு ஆர்வம் காட்டணும். நானே இப்போ ஹிந்துவோடைய ஒர்க்கர்ஸ் யூனியனில் இருக்கேன். நாங்கள் போனஸ்க்கு கேட்க போகும்போது அவங்க முதல்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம், பத்திரிக்கை விற்றா தானே நான் போனஸ் கொடுக்க முடியும்னு. ஸோ அதுதான் பத்திரிகைகளுடைய நிலை இன்னைக்கு. அதனால் நாமும் வந்து கரெக்டாக நியூஸ், இப்போ இன்டர்நெட்டில் கூட வந்து இப்போ நிறைய பத்திரிகைகள் தேவ் ஷிஃப்டட் டு த நெட். அப்படி இருக்கும் பொழுது கூட ஒரு நியாயமான செய்தியை கொடுக்கக்கூடிய அந்த பத்திரிகைகளை நாம் தேடி படிக்க வேண்டும். நமக்கு வந்து அந்த நிமிஷத்தில் வந்து இவங்களை திட்டினா நல்லா இருக்குது, அவங்கள திட்டினா நல்லா இருக்குன்னு அதையே செய்திகளை தேடி தேடி படித்தோன்னா தென் பொதுவாக நியாயமாக நடுநிலையோடு செய்திகளை கொடுக்கக்கூடியவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டே இல்லாமல் போயிடும். அது நம்முடைய பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். நிச்சயமாக ஒரு காலகட்டத்தில் இருந்த அந்த ஜேர்னலிசமை நம்ம இப்போ பார்க்க முடியலங்கிறது I agree with you. They should do better, but we should also encourage them to do better.